ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஸ்ட்ரிங் ஃபங்ஷனோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரக்டர் லென்த் சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் லென்த் ஃபைண்ட் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த ஃபங்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கேரக்டர் அண்டர்ஸ்கோர் லென்த் அப்படிங்கிற 2 ஃபங்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஃபங்ஷனையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் ஒரு வேர்ட்ஸோட கேரக்டர் எவ்வளோ காலம் அந்த இதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி செலக்ட் லென்த்து இப்போ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, அந்த இதோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5 எழுத்து லெட்டா. ஸோ உங்க 5ன்னு காட்டுது. இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல என்னவா வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ம். ஸோ இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? நீங்க பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க பார்ப்போம். இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8. ஏன் இங்க 7 லெட்டர் தான் இருக்கு. நீங்க எப்படி 8ன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸும் ஒரு மெமரி ஆக்குபை பண்ணும். அப்படி ஆக்குபை பண்றதையும் அது கவுண்ட்ல தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 8. சரி. நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் லென்த்த பார்ப்போமா? கேரக்டர் லென்த் குடுத்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஏபிசி அப்படின்னு குடுப்போம். ஸோ இதையும் என்ன பண்ணணும், அதே மாரி தான் கேரக்டர் ஃபைண்ட் பண்ணி குடுக்கும். சரி இதுல நம்பர் என்ன குடுத்தா ஒர்க் ஆகுமா? இதுல இப்ப நீங்க மேல உள்ள இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான் குடுத்தா ஒர்க் ஆகுங்களா? இது நீங்க வந்து நம்பர் குடுத்தாலும் இப்ப 123 அப்படிங்கிற ஒரு நம்பர் குடுத்தாலுமே, அது 3ன்னு கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிரும். சோ இப்ப கேரக்டர் லென்த் நீங்க ஃபைண்ட் பண்ணா அங்க உங்களுக்கு 3ன்னு காமிக்குதா? இப்ப இதுல நீங்க இன்டிஜர் குடுத்தா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ லென்த்ங்கிறது காமனா எல்லா லென்த்தையும் கண்டுபிடிச்சு குடுக்குது. அது வேற வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, லெட்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்லன்னா இன்டிஜர் நம்பர்ஸ குடுத்தாலும் சரி. பட் வாட் அபௌட் கேரக்டர் லென்த்? இது கேரக்டர்ன்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கான். பட் இங்க குடுத்தா ஒர்க் ஆகுமா? அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா எந்த இதா இருந்தாலும் சரி. அதோட லென்த் ஃபைண்ட் பண்றதுக்கு தான் அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க சொல்லலாம், ஏன் அதுல கேரக்டர் லென்த்ன்னு குடுத்துருக்காங்க? ஏன் இது ஒர்க் ஆகுது அப்டின்னா, இங்க என்ன நடக்கும்னா, நீங்க இன்டிஜரா நம்பரா குடுத்திருந்தாலுமே, இந்த ஃபங்ஷனுக்குள்ள உள்ள போம்போது, அது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிரும். அந்த மாரி தான் அவங்க ப்ரோகிராமே எழுதி வச்சிருப்பாங்க. சில ஃபங்ஷன்ஸ்ல வந்து நீங்க இந்த மாரி வேலிடேஷன்லாம் பண்ணாம விட்டீங்கன்னா, அங்க ஃபெயில் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா, நீங்க ஸ்ட்ரிங் குடுக்க வேண்டிய இடத்துல இன்டிஜர் குடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில டேட்டாபேஸ்லாம் வார்னிங்லாம் குடுக்கும். சில டேட்டாபேஸ்ல இந்த வார்னிங்லாம் வரக்கூடாது. நான் எத குடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்டிங்கிறதுக்கு இந்த இந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோனே, அதுல உள்ள போனோனே ஃபர்ஸ்ட்டா என்ன பண்ணிரும் அப்டின்னா, நீங்க குடுத்துருக்கிறது அது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும், இல்லனாலும் சரி, அத என்ன பண்ணிரும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த லென்த்த ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஓகே. இந்த செஷன் அவ்வளதான். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஆல்.